Thank you so much for watching this video because நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஏன்னா இந்தளவுக்கு ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களால் மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இனிமேல் எவ்ரி வீக் 2 லாங் வீடியோஸ் போடுவேன். இட் மீன்ஸ் உங்கள் லவ் ஸ்டோரியை நம்ம சேனலில் என் வாய்ஸ் மூலமாக எல்லோரும் கேட்குறது போல் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து கேஷ் லவ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி தான் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸை சொன்னாங்க. இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண சொன்னாங்க. பட் அவங்க நேமும் அண்ட் வந்து அவங்க அட்ரஸும் எதையுமே வந்து பிகாஸ் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட அவங்க அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ஸ்டோரியை மட்டும் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சின்ன வீடியோ தான் பிகாஸ் அவங்க பிரேக்கப் ஆனதை மட்டும்தான் சொல்ல சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த பையனும் அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா வேறு கேஸ்ட் அப்படின்றதுனால வீட்டில் சொல்லி பார்த்தாங்க. வீட்டில் ஒத்துக்கல அப்படின்றதுனால 2 பேருமே ஓடி வந்துட்டாங்க. ஸோ ஓடி வந்தவங்க பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே லைக் ஒரு 2 to 3 days ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்ததால் இட் மீன்ஸ் அந்த பொண்ணு தான் சொன்னாங்க, அதிகமாக காசு கொடுத்ததால் அவங்க ஸ்ட்ரேஸ் பண்ணி அவங்க டவர் எங்கே இருக்கலாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் அந்த பையனையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பிகாஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் வந்து சரி ஓகே பொண்ணு போயிட்டாங்க, சரி ஆல்ரெடி 3 days ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு நினச்சி யோசிக்கும்போது அந்த பையன் வீட்டில் இந்த பொண்ணு ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் இவங்க அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கேஸ்ட் கீழேன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஐ டோன்ட் நோ, அந்த பொண்ணு தான் சொன்னாங்க நாங்கள் கொஞ்சம் கேஸ்ட் கம்மி ப்ரோ, அந்த பசங்க வந்து கொஞ்சம் கேஸ்ட் பையன் அதிகம், அதனால் வந்து எங்களை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. பட் நாங்கள் ரொம்ப வெல்த் ஃபேமிலி, அந்த பையன் அப்படி இல்லை. பட் அவங்க ரொம்ப கேஸ்ட்டு பார்த்து எங்கள் அப்பா அம்மா என்னை எல்லாரையுமே ஒரு குப்பை மாதிரி மதித்தாங்க, அது மாதிரி ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே அந்த பையன் வந்து அவங்க அம்மா பிளாக்மெயில் பண்ணாங்க. இட் மீன்ஸ் நான் சூசைட் பண்ணிப்பேன், நான் வீட்லேயே கிருஷ்ணாவை ஊற்றி எரிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பிளாக்மெயில் பண்ணதுனால தான் அந்த பையன் வந்து விட்டுட்டு போனதாக அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த ஸ்பாட்லேயே எழுதி கொடுத்துட்டாங்க. இட் மீன்ஸ் அந்த பையனும் அந்த பொண்ணும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாண்ட் பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க. பட் அந்த பொண்ணு வீட்டு சைடில் அதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு வீட்டில் இறங்கி வந்து அந்த பையனை வந்து கேட்டிருக்காங்க. பட் அவங்க வீட்டில் ஒத்துக்கலை, பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த பொண்ணு ஸ்டில் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். மேபி அந்த பையன் அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்தால் அந்த பொண்ணு லைஃப் நல்லாயிருக்கும்ல. பட் அந்த பொண்ணு ஸ்டில் அவனை நினச்சி தான் அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ பிகாஸ் என்கிட்ட பேசும்போது ரொம்ப அழுது தான் பேசினாங்க. ஸோ அவங்க யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் என்னால் சொல்ல முடியல, கேட்க கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேர் கேஸ்ட் பார்க்குறது இல்லை. பட் ஸ்டில் நிறைய பேர் இன்னும் அந்த கேஸ்ட்டு ஜாதி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த பசங்க வந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க, சொல்லாமல் இருந்தால் கூட தப்பு இல்லை. பிகாஸ் சொல்லி வீட்டு சம்மதத்தை கேட்கும்போது அவங்க ஒத்துக்கலாம் அப்படின்றதுனால தான் 2 பேருமே மனசார ஒத்து போய் தான் வெளியே போயிருக்காங்க. பட் வெளியே போனதுக்கப்புறமும் அவங்க கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பிரித்தது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் சொல்லுங்கள்? பிரித்தது மட்டுமே இல்லாமல் அந்த பையன் அவங்க வீட்டில் கொஞ்சம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணதுமே ஐ அண்டர்ஸ்டாண்ட், வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. பட் அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு மேபி அந்த பையன் திரும்பி வருவான்றது தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன்னா ஒரு பொண்ணு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க. பட் அந்த பையன் ஸ்ட்ராங்காக இருந்துருந்தால் அந்த பொண்ணையை உட்காந்து அழுதுட்டு இருக்க போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை, இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் ப்ரோ, ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு கழுத்து நீட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கூஸ்பம்ஸாக இருந்தது. பிகாஸ் இந்த ஜென்ரேஷனில் கேர்ள்ஸ் கொஞ்சம் இப்போ உண்மையாக இருக்காங்க. நான் ரீசெண்ட் டேஸில் நான் அதை பார்த்த நிறைய கேர்ள்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் அதை பற்றி பேசுகிறேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சனை நீங்கள் ஏமாற்ற போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஓப்பனாக அந்த பர்சன்கிட்ட சொல்லிவிடுங்க. அந்த பர்சன் சொல்லிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பாட்டில் கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்க. பட் ஏமாத்துறேன்னு சொல்லாமலே அந்த பர்சன் ஏமாற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்சனுக்கு ஒரு நாள் தெரிஞ்சதுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சொல்லிடுங்க. ஸோ அந்த பொண்ணோட வாழ்க்கை, ஸோ நானும் அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே அந்த பொண்ணும் அந்த பையனும் சேரணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்க சேருவாங்க நம்பிக்கை இருக்குது. அண்ட் பார்க்கலாம். அண்ட் உங்கள் வீடியோ இதே போல் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாவில் DM பண்ணுங்கள், இல்லை இந்த பயோவில் இருக்கிற காண்டாக்டுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்டோரியோ நம்ம சேனலில் பேசுகிறோம். ஓகே.